இந்த என்எல்சி போராட்டம் ஏன்னா என்எல்சி வேண்டான்னு நான் சொல்றேன். என்எல்சி முதலாக 1956ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நேரத்தில் அப்ப நமக்கு தேவைப்பட்டது. அப்பவே கிட்டத்தட்ட 66,000 ஏக்கர் நிலம் தமிழக அரசு ஒப்பந்தம் போட்டு என்எல்சிக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க. இந்த ஒப்பந்தம் 2036 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒப்பந்தம் இருக்கு. இன்னும் 40,000 ஏக்கர் முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு 26,000 ஏக்கர் மிச்சம் இருக்குல்ல, அது எப்படியாவது எடுக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிறான். நம்ம மட்டும் இல்லைன்னா என்ன எடுத்து முடிச்சுட்டு அவன் மாட்டோம் ஏப்பம் விட்டுட்டு போயிட்டு இருப்பான். அது எப்படி நம்ம விடுவோம்? கொடுத்த நிலம் கொடுத்தவங்களுக்கும் வேலை இல்லை. நிலம் கொடுத்தவனுக்கு 66 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்ப பட்டாவே கொடுத்திருக்கிறான். அதுவும் நம்மளாலதான் கொடுத்திருக்கிறான். இன்னும் எங்களுக்கு நிலம் வேணும், இன்னும் நிலம் வேணும். போயா வீட்டுக்கு போயா, கூட்டிட்டு போயா, உன்னுடைய மின்சாரம்லாம் எங்களுக்கு தேவையில்லை. மாசுபட்ட இந்த மின்சாரம், நிலத்தை அழிச்ச இந்த மின்சாரம், காற்றை அழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மின்சாரம் எங்களுக்கு வேண்டாம். எவ்வளோ எங்களுக்கு ரினியூவபிள் எனர்ஜி என்னென்னமோ இருக்கு, எங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் உங்களுடைய இந்த மின்சாரம் எங்களுக்கு வேண்டாம் ஐயா. அதனால இதெல்லாம். ஆனா இன்னும் பார்த்தனா இப்போ என் தம்பி செல்வ மகேஷ் அந்த கரிவெட்டின்னு ஒரு கிராமம், கிராமத்தில் நானும் போயிட்டேன். எல்லா கிராமத்துக்கும் நான் போனேன். நான் 3 நாள் நடைபயணத்தை போய் ஒரு விழிப்புணர்வு நடத்தினேன். அதுக்கப்புறம் ஒரு கருத்து கேட்கிற கூட்டம் நடத்தினேன். அதுக்கப்புறம் விவசாயிகள் தலைவர்களை வர வச்சுட்டு அங்க ஒரு கருத்து கேட்கிற கூட்டம் நடத்தினேன். அதன் பிறகு துண்டு பிரசங்களை கொடுத்தேன் நான். அதன் பிறகுதான் போராட்டத்தையே நடத்தணும். அதன் பிறகு இந்த மாவட்டத்தில் கடையெடுப்பு 100 விழுக்காடு கடையெடுப்பு நடந்தது. இவ்வளோ பிரச்சனைகள் எதற்கு? இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக. இந்த கரிவெட்டியில அங்க அந்த மண்ணை எடுக்கிறாங்க. அந்த மண்ணுக்கு அவங்க வீட்டுக்கும் இடத்துக்கும் இழப்பீடு கிடையலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இழப்பீடு திமுக கட்சிக்காரங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க, மற்ற கட்சிக்காரங்களும் இல்ல இல்லைன்னு அலக்கழிக்கிறாங்க. கலெக்டர் அவர்களே, இன்னும் உங்களுக்கு 2 நாள் 3 நாள் நாங்க கொடுக்கிறோம். கரிவெட்டி பிரச்சனையை நீங்க தீர்க்கலன்னா வருகின்ற திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் வருவேன். அதுக்குள்ளே இந்த பிரச்சனையை தீர்த்துடுங்க. சாதாரண பிரச்சனை தான் இது, சாதாரண பிரச்சனை இது இல்ல. பழையபடி போராட்டம்லாம் வஜ்ரா வரணும்னா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது.